வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. போதை இல்லாத காரைக்காலை உருவாக்குவது சம்பந்தமாக ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை கேட்பதற்கான கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ரவிபிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. ஏஎஸ்பிஎஸ் ரவிபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, காரைக்கால் வன பாதுகாப்பு அதிகாரி கணேசன், காரைக்கால் நகராட்சி ஆணையர் சுபாஷ், இந்திய கடலோர காவல் படை காரைக்கால் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் பிரபாகரன், காரைக்கால் நலவழித்துறை துணை இயக்குனர் மருத்துவர் சிவராஜ்குமார், காரைக்கால் உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் வெங்கடகிருஷ்ணன், காரைக்கால் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் திருமதி கண்ணகி, காரைக்கால் வேளாண் துறை கூடுதல் இயக்குனர் கணேசன், காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் திருமதி ஜெயா, முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா, இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி ரங்கநாதன், காரைக்கால் நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன், காரைக்கால் சமூக நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் முருகன், தாசில்தார்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவது, மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருட்கள் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்படுத்துவது மற்றும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் பேசும் பொழுது, காரைக்கால் மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடம் போதைப் பொருள் கிடைப்பதை தடுக்க காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் இணைந்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும் புகார் பெட்டிகள் வைக்கப்பட வேண்டும். மாணவர்களுக்கு போதுமான விழிப்புணர்வுகளை அதிகப்படுத்த வேண்டும். கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் அனைத்து இடங்களிலும் தடை செய்யப்பட்ட புகையிலை சம்பந்தமான பொருட்களை உள்ளனவா என வாரம் 2 அல்லது 3 முறை சோதனை நடத்த வேண்டும். குறிப்பாக பள்ளிக்கு அருகில் உள்ள கடைகளில் தீவிர சோதனை நடத்த வேண்டும். அவ்வாறு மீறி விற்கப்படும் கடை உரிமையாளர்கள் மீது காவல்துறை மூலம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நலவழித்துறை மூலம் பள்ளிகளில் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைகளை நடத்த வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் விளையாட்டுப் போட்டிகளை ஊக்குவிக்க உடற்கல்வி ஆசிரியர்கள் மூலம் தொடர்ந்து மாணவர்களின் திறன்களை வளர்க்க வேண்டும். இது தவிர NCC, NSS உள்ளிட்ட குழுக்களில் மாணவ மாணவிகளை ஈடுபடுத்த வேண்டும். சமூக நலத்துறை மூலம் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து முன்னுதாரணமாக போதையில்லா கிராமமாக மாற்ற வேண்டும். அவ்வாறு போதையில்லா கிராமமாக தேர்ந்தெடுக்கப்படும் கிராமங்களுக்கு சுதந்திர தினம் உள்ளிட்ட தேசிய தின விழாக்களில் விருதுகள் வழங்கப்படும். வட்டார வளர்ச்சி அலுவலக சுயநிதி குழுக்கள் மூலம் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் ஒவ்வொரு கிராமத்திலும் நடத்தப்பட வேண்டும். எதிர்கால மாணவர்களின் நலன் என்பதால் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். வரும் 2026 புது ஆண்டில் போதையில்லா மாவட்டமாக காரைக்கால் உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கும் ஆட்சியர் ASPS ரவிபிரகாஷ் அறிவுறுத்தியுள்ளார். காரைக்கால் வளர்ச்சி குழு சார்பாக படுதார்கொள்ளை பகுதியில் அமைந்திருக்கும் அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு நாற்காலிகள் வழங்கப்பட்டது. படுதார்கொள்ளை அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு நாற்காலிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட படுதார்கொள்ளை அரசு ஆரம்ப பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு 10,000 மதிப்புள்ள 6 S-டைப் ஸ்டீல் நாற்காலியை டவுன் காஜியார் ஜனாப் SKT ஆரிஃப் மரைக்காயர் நிதி உதவி பெற்று காரைக்கால் வளர்ச்சி குழுவின் தலைவர் பாலமுருகன், செயலர் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட துணை ஆட்சியர் பாலு என்கிற பக்கிரிசாமி முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் முனுசாமி வரவேற்புரை ஆற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமுருகன் தலைமையுரையேற்றார். மாவட்ட துணை ஆட்சியர் பாலு மற்றும் காரைக்கால் வளர்ச்சி குழுவின் தலைவர் பாலமுருகன், செயலர் ராஜேந்திரன், இணை செயலர் முனுசாமி, சமூக ஆர்வலர் ஜனாப் SKT ஆரிஃப் மரைக்காயர் மாணவ செல்வங்களுக்கு எழுதுகோள் மற்றும் இனிப்புகள் வழங்கி மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு கல்வியின் அவசியத்தையும் பற்றி எடுத்துரைத்து வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக அந்த பள்ளியின் ஆசிரியை நன்றியுரை கூறினார். காலையில் தலை பண்ணி விட்டது யாரு? உங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்டது யாரு? ட்ரெஸ் போட்டு விட்டது யாரு? குளிப்பாட்டினது யாரு? சாப்பாடு ஊட்டி விட்டது யாரு? எல்லாத்துக்கும் யார் செய்கிறா? அந்த அம்மாவுக்கு நீங்கள் ஈஸி அந்த அம்மாட்ட அனுப்பாரு. அம்மா இது சொன்னாலும் வச்சுப்பீங்களா? லேட்டாகுது, சீக்கிரம் தட்டை எடுத்துட்டு அப்படின்னு சொன்னீங்களா? அவங்க சுருக்கம் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எல்லாம் படித்து நீங்கள் டாக்டராக வக்கீலாக ஏதோ கலெக்டராக வைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா படித்து நல்ல வேலைக்கு பண்ணி உங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக வச்சுருந்தா நீங்களும் சந்தோஷம். இதுதான் என்னோடய கோரிக்கை. அதேமாதிரி டீச்சர்ஸ்லாம் சந்தோஷமாக வச்சுங்க. இந்த ஊருக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவைன்னு
உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுடைய ஸ்கூலு சரியில்லை, எனக்கு எங்கேயாவது பக்கம் முறையாக இருக்குது, மட்டை வசலாக இருக்குது, மழையில் தண்ணி வருது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நல்லாட்சி வாரம் 2025ஐ முன்னிட்டு வேளாண் துறை மூலம் மரம் நடும் விழா நடைபெற்றது. பொதுவான குறைகளை தீர்ப்பதற்கும் சேவை வளங்களை மேம்படுத்துவதற்கும் நாடு தழுவிய நல்லாட்சி வாரம் பிரச்சாரம் இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பிரசாசன் காவன் கி ஒரே என்ற தலைப்பில் கடந்த 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதலின்படி காரைக்கால் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் திருநள்ளார் வடக்கு உள்வட்ட சாலையில் மரம் நடும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் வேளாண் இயக்குனர் மற்றும் ஆத்மா திட்ட இயக்குனர் கணேசன் தலைமை தாங்கி நல்லாட்சி வாரத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வேளாண் அலுவலர்கள், களப்பணியாளர்கள், ஆத்மா தொழில்நுட்ப வேளாளர்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தோட்டக்கலை வேளாண் அலுவலர் சரவணன் மற்றும் தோட்டக்கலை செயல் விளக்க உதவியாளர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டம் கல்வித்துறையிலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2026 மார்ச் மற்றும் ஏப்ரல் 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித் தேர்வர்கள் கடந்த 22ஆம் தேதி முதல் 1ஆம் மாதம் 7ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை அல்லாமல் ஆதார் கார்டு நகல், மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் எடுத்துக்கொண்டு காரைக்கால் முதன்மை கல்வி அலுவலகத்தில் நேரில் சென்று இணையதளம் மூலம் தங்களது விண்ணப்பத்தினை பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.